ஓகே. கேட்கும்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் பத்தி. சரியா? அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க. நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷின் அப்படின்றது தான் அந்த ஸ்கீமோட பேர். சரியா? ஓகேடா, ஸ்கீம்னு சொல்லிட்டேன். இது எந்த மாதிரி ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். சரியா? இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2020 21 காலகட்டத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரப்பே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து 25 26 முடிய வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும்பா அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா 500 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒருவேளை நான் பேசுறது கேட்கலைனாலோ தெளிவா இல்லைனாலோ சொல்லிருங்க. 500 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற ஏஜென்சி யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர். சரியா? அதாவது நோடல் ஏஜென்சி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர். யார் யாருன்னு கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவனும் நேஷனல் பி போர்டு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேடா, ஸ்கீம்லாம் சொல்லிட்டேன். எதுக்காகடா இந்த ஸ்கீம் கொண்டு வந்து எதுக்காகடா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு எய்ம் தான். என்ன எய்ம்னு கேட்டீங்கன்னா இந்தியால இந்த இந்த தேன் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, தேன் உற்பத்தி, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஹனி ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். சரியா? முக்கியமான எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேன் உற்பத்தி, அதாவது ஹனி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். ஓகேடா, இந்த மாதிரி வந்து 5 வருஷம் ஆச்சு இந்த ஸ்கீம் வந்து இந்த தேன் உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிட்டாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 2014-15 காலகட்டத்துல இந்தியாவோட தேன் உற்பத்தி 80,530 மில்லியன் டன்னா இருந்தது. மெட்ரிக் டன்னா இருந்தது. இப்ப வந்து எவ்வளவு இருக்குன்னா இந்த ஸ்கீம் வந்த பிறகு 1,51,690 மெட்ரிக் டன்னா வந்து இருக்கு. அதாவது 2025-26 காலகட்டத்துல கணக்குப்படி எத்தனை மெட்ரிக் டன்னை வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்றோம்னா 1,51,690 மெட்ரிக் டன் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்றோம். அதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுவும் நல்லா பண்றோம். முன்னாடி 2020 காலகட்டத்துல எக்ஸ்போர்ட் பண்றதுல நம்ம வந்து 9வது இடத்துல இருந்தோம். புரிஞ்சுச்சா? இந்த தேனை எக்ஸ்போர்ட் பண்றதுல நம்ம குளோபல் லெவல்ல வந்து 9வது இடத்துல இருந்தோம். இப்ப வந்து எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா 2வது இடத்துல வந்து இருக்கோம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த 2024 ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் எவ்வளவு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருப்போம்னா கிட்டத்தட்ட வந்து 1.07 மெட்ரிக் டன்னா மில்லியன் டன் மெட்ரிக் டன் தேனை வந்து 1.07 லட்சம் மெட்ரிக் டன் வந்து தேனை வந்து தேனை வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருப்போம் அப்படின்றதையும் அவசியக்காங்க. அதோட மதிப்பு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 177.55 மில்லியன் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இது எல்லாமே வந்து இந்தியா பத்தி பேசியிருக்கேன். அடுத்து வந்து வெஸ்ட் பெங்காலை பத்தி மட்டுமே சொல்லியிருப்பாங்க. இந்த வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து இந்த தேன் ப்ரொடக்ஷனுக்காக சில பல ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. எத்தனை ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னா 21 ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்க. எப்பக்குள்ளன்னு பாத்துக்கோங்க, 2021 இருந்து இப்போ முடியும். இந்த வெஸ்ட் பெங்கால்ல இந்த தேன் ப்ரொடக்ஷனுக்காக எத்தனை ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கான். 21 ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் வந்து பண்ணிருக்கு. சப்போர்ட்னு சொல்லிட்டு எவ்வளவு கோடிக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னா 16.13 கோடிக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதனால இந்த வருஷம் மட்டும் பாத்துக்காங்க 2025-26 மட்டும் வெஸ்ட் பெங்கால்ல எவ்வளவு வந்து தேனை வந்து உற்பத்தி வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 24,000 மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா, விளங்குச்சா நான் சொன்னது? ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் வந்து எதுக்காகனா தேன் உற்பத்தியை இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிருக்காங்க. 80,000ல இருந்து 1,51,000 வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து குஜராத் இருப்பாங்க பாத்தீங்களா, குஜராத்ல 4 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வரப்படுறாங்க. நல்லா வச்சுக்கோங்க, குஜராத்ல 4 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதா விஷயம். ஓகேடா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டேன். எதுக்காகடா இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லுவாங்க. அதாவது இந்த இயற்கை விவசாயம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த குஜராத்ல இயற்கை விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு குஜராத் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். அந்த 4 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எங்கெங்க வருதுன்றது பாத்துக்கோங்க. ஒண்ணு வந்து நவ்சாரி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நானி பம்தி வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கும். அங்க ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும், அதே மாதிரி வந்து மோர்பி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அங்க வந்து ஹால்வாத் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கும். அங்க ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும், அதே மாதிரி வந்து பவ்நகர் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அங்க வந்து வால்வாத் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கும். அங்க பலவாத் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கும். அங்க ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும், அதே மாதிரி வந்து உதய்பூர் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அங்க வந்து சுதல் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கும். அங்க ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். மொத்தம் வந்து ஒரு 4 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. இதுக்காக வந்து எவ்வளவு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் 20 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சா, விளங்குச்சா? நான் சொன்னது புரிஞ்சிச்சா?
ஓகேடா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வரான்னு சொல்லுவேன். ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த நேச்சுரல் ஃபார்மிங் வந்து சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல எத்தனை ஃபார்மர்ஸ்க்கு வந்து சொல்லி தருவாங்க கேட்டீங்கன்னா, ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல 100 ஃபார்மர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து மொத்தம் எத்தனை பேர்? 4 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா 400 பேருக்கு வந்து இந்த விஷயம் கீழே வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? யாரா கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து குஜராத்ல பிராக்ருதிக் கிருஷி விகாஸ் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அவங்க தான் வந்து அந்த ட்ரைனிங்லாம் வந்து கொடுப்பாங்க ஃபார்மர்ஸ்க்கு. ஓகேவா? எந்த மாதிரி ட்ரைனிங் கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேச்சுரல் ஃபார்மிங்கான ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அதோட ஹிந்தி பேர்லாம் வந்து போட்டுப்பாங்க பாத்துக்கோங்க. அதாவது ஜீவாமிருத், கன் ஜீவாமிருத், பீஜாமிருத், அடுத்து வந்து நிமாஸ்திரா அப்படின்ற ஒரு இது எல்லாமே வந்து இதோட இங்கிலீஷ் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேச்சுரல் ஃபார்மிங் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நீம் ட்ரீல வந்து எப்படி நேச்சுரல் ஃபார்மிங் வந்து பண்ணலாம், பீல வந்து எப்படி நேச்சுரல் ஃபார்மிங் வந்து பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்தோட ஹிந்தி பேர் தான். சரியா? நேச்சுரல் ஃபார்மிங்காக ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. குஜராத்ல மொத்தம் வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்றத அந்த நியூஸ். அடுத்து போலாமா? புரிஞ்சிச்சு தானே? புரிஞ்சிச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் வந்து பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. இண்டஸ் ஐஎன்டி பேங்க்கும் ஈசி டினர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேடா, கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஈசி டினர் இண்டஸ் ஐஎன்டி பேங்க் பிளாட்டினம் குரூப் பே கிரெடிட் கார்டு அப்படின்றதான் அதோட பேர். புரிஞ்சுச்சு தானே? யார் யார் சேர்ந்து லான்ச் பண்றாங்கன்றது முக்கியம், அதோட பேர் முக்கியம். எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து லான்ச் பண்றாங்கன்னா ரூபே பிளாட்ஃபார்ம்ல வந்து லான்ச் பண்றாங்க. இல்ல என்ன சிறப்புன்னு சொன்னா, இல்ல எந்தவித ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது, எந்தவித அனுவல் ஃபீஸும் கிடையாது. முற்றிலும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான் இந்த கிரெடிட் கார்டு. சரியா? வேற என்ன இதை படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீ வந்து யூபிஐலையும் லிங்க் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து ஒரு மெம்பர்ஷிப் வந்து இருக்கு. ஒன்ஸ் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கினவங்க மெம்பர்ஷிப், இந்த மெம்பர்ஷிப்காக வந்து காசு வந்து கட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து மெம்பர்ஷிப் ஐடி வந்து வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு என்ன டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்தியாலையும் துபாயிலும் நல்லா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 ரெஸ்டாரண்ட், இந்தியா அண்ட் துபாய் சேர்த்து 4000 ரெஸ்டாரண்ட்ல உனக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சரியா? எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குமா? 25% முடியும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சிச்சா? வழங்குச்சா? யாருக்காச்சும் வேகமா சொல்ற மாதிரி இருந்தாலோ புரியாத மாதிரி இருந்தாலோ சொல்லிருங்க. ஓகேவா? சனிக்கிழமைனா யாரும் வர்றதில்ல, ஞாயிற்றுக்கிழமைனா யாருமே வர்றதில்ல, முக்காவாசி பேரு. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். சரியா? என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் நேவி இருப்பான் பாத்தீங்களா, இந்தியன் நேவி என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க டீம் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க டீம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து என்பா கார்டனு என்பா கோவா என்ற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு, இந்த அமௌண்ட்டை நீ வந்து வச்சிக்க, இதை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணி தர, 11 எத்தனைன்னு பாத்துக்கோங்க, 11 ஷிப், அதாவது 11 வெசல் வந்து எனக்கு வந்து பண்ணி தரணும். சரியா? எந்த மாதிரி வெசல்னா இந்த பெட்ரோல் வெசல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு 11 வெசல் வந்து பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. யார் யார் கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் நேவி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? கார்டனுக்கும் கோவாக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா, என் கார்டனு அந்த 11ல 4 இது வந்து நீ வந்து பண்ணித்தா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? அதுபடி என்ன ஆயிருக்கும் கேட்டீங்கன்னா, இந்த 4 இது வந்து கார்டன் வந்து பண்ணி தரணுமா, அதுபடி வந்து ஃபர்ஸ்ட் வெசல் வந்து எப்ப வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்கன்னா, நம்மளே படிச்சிருப்போம், மே மாசம் 20ஆம் தேதி வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த வெசலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சங்மித்ரா அப்படின்றது அந்த வெசலோட பேர். எப்படி வந்து இந்த சங்மித்ராவை மே மாசம் வந்து லான்ச் பண்ணிருக்கானோ, அதே மாதிரி வந்து அந்த வருஷத்துல 2வது வெசல் வந்து லான்ச் வந்து பண்றாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ருதி அப்படின்றது அதோட பேர். புரிஞ்சிச்சா? வழங்குச்சா? ஓகே, இதோட மேக்ஸிமம் ஸ்பீட்லாம் வந்து பாத்துக்கோங்க, 23 நாட்ஸ். அதே மாதிரி நார்மல் ஸ்பீடு வந்து 14 நாட்ஸ். அதோட எண்டூரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8500 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, வேற ஏதாச்சும் இதுல இருக்கா? ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க, 2 ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிம்னாஸ்டிக், ஒன்னு வந்து பேட்மிண்டன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜிம்னாஸ்டிக், இது வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த டோர்னமெண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யூரோபிக் ஜிம்னாஸ்டிக் ஏசியன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கும். எங்க நடந்திருக்கும்னா பிலிப்பைன்ஸ்ல தகே தகேட்டே அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கும். தகேட்டே அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கும். அங்கதான் வந்து இந்த டோர்னமெண்ட் நடந்திருக்கும். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் டோர்னமெண்ட், அதோட பேர் என்ன, பிலிப்பைன்ஸ்ல எங்க நடந்திருக்கு அப்படின்றதே படிச்சுக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா
ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. போட்டிலாம் நடந்திருக்கு, ஆர்கனைஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதை யார் ஜெயிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம ஊரு, அதாவது இந்தியாவை சேர்ந்த கரெக்டா வந்து மணிப்பூர் இருக்கும் பாத்தீங்கன்னா, மணிப்பூரை சேர்ந்த அரிகா பங்கமம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதுல வந்து கோல்டு வந்து ஜெயிச்சிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து கோல்டு வந்து ஜெயிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல சீனியர் லெவல், அதாவது கரெக்டா வந்து உமன்ஸ் சீனியர்ல இந்த கோல்டு வந்து இந்தியாவை சேர்ந்த யாருமே ஜெயிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அரிகா பங்கமம் அப்படின்றது அவங்களோட பேரு. வேற என்னடா இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகேடா இந்த டோர்னமெண்ட் நடந்திருக்கு, இவங்க கோல்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமே ஒரே ஒரு கோல்டு தான் கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, மொத்தமே ஒரே ஒரு கோல்டு தான் கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா பேசுறது கேக்குதான்? மொத்தமே ஒரே ஒரு கோல்டு தான் கிடைச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த கோல்டையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு பிரான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த அரிகாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த அரிகா வந்து ஆல்ரெடி வந்து நேஷனல் கேம்ஸ் 2023-25 சரியா 2 வாட்டி வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க நேஷனல் கேம்ஸ்ல. அதே மாதிரி வந்து இந்தியா சார்பா வந்து எஃப்ஐஜி ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக்லயும், அதே மாதிரி வந்து சுசுகி வேர்ல்டு கப் அப்படின்னு ஒரு வேர்ல்டு கப் நடந்திருக்கும். அவங்க வந்து அந்த 2 கப்லயும் வந்து இந்தியா சார்பா வந்து பங்கேற்றிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா விளங்குச்சா? ஒரு மாதிரி விட்டு விட்டு கேட்டுச்சு. ஓகே தானே? சிம்பிளான விஷயம். ஒரு ஜிம்னாஸ்டிக் டோர்னமெண்ட், அதுல ஒருத்தவங்க வந்து கோல்டு வந்து வாங்குறாங்க. இந்தியா சார்பா வந்து சீனியர் லெவல்ல இந்த டோர்னமெண்ட்ல யாருமே கோல்டு ஜெயிச்சதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து கோல்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். அடுத்த விஷயம் வந்து பேட்மிண்டன் டோர்னமெண்ட். ஓகே, பேட்மிண்டன் டோர்னமெண்ட் சரியா, அதோட பேர் பார்த்துக்காங்க, கொரியா மாஸ்டர் அப்படின்றது அந்த டோர்னமெண்டோட பேர் சரியா. இது எந்த மாதிரி டோர்னமெண்ட் தான், இது முக்கியம் சூப்பர் 300 சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது வரைக்கும் 2026ல என்னென்ன சூப்பர் 300ல இந்தியா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பான்ல வந்து ஒரு சூப்பர் 300 டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கும் சரியா. அதுல வந்து நம்ம வந்து பிவி சிந்து வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சது சரியா. தாய்லாந்துல நடந்திருக்கும். அதுல வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா தேவிகா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ரீசெண்டா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம், தைப்பை அப்படின்ற ஒரு ஓப்பன் நடந்திருக்கும். அதுல யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா தன்வி சர்மா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அந்த வரிசையில ஒருத்தவங்க வந்து இணையறாங்க. யார் இணையறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அஸ்மிதா சலிகா. திருப்பி சொல்றேன், அஸ்மிதா சலிகா அப்படின்னு ஒருத்தவங்க சரியா. அதாவது கொரியால ஒரு சூப்பர் 300 டோர்னமெண்ட் நடந்திருக்கும், பேட்மிண்டன் டோர்னமெண்ட். அதுல வந்து நம்மளோட அஸ்மிதா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கோல்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? இது வரைக்கும் இந்த கொரியன் மாஸ்டர்ல இந்தியாவை சேர்ந்து யாருமே கோல்டு ஜெயிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? கோல்டுன்றது டைட்டில் சரியா, வின் பண்றாங்க அப்படின்றது விஷயம். ஓகேடா, உமன்ஸ்ல வந்து அஸ்மிதா, அவங்க பேர் என்ன, அஸ்மிதா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். மென்ஸ்ல யாரா ஜெயிச்சிருக்காங்கன்னா சைனாவை சேர்ந்த ஜூ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. அவங்க தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஜூ ஜுவான்சன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மொத்தம் வந்து 2 சயின்ஸ் நியூஸ் வந்து இருக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆனா நான் வச்சுக்கோங்க, நம்ம ஐபிஎம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஐபிஎம் வந்து 2 பேர் கூட வந்து எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இந்த 2 பேர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு 2 ஏஐ சென்டர் வந்து கொண்டு வர போறாங்க. புரிஞ்சுச்சா? 2 பேர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு 2 ஏஐ சென்டர் வந்து கொண்டு வர போறாங்க சரியா. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் வந்து யார் கூட போட்டிருப்போம்னா எம்ஐடி, அதாவது மணிப்பால் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும். அவங்க கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஏஐ சென்டர் வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, பெங்களூர்ல வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎம் எம்ஐடி ஏஐ லேப் அப்படின்றது அதோட பேர் சரியா. ஓகேடா, கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். எம்ஐடி கூட சேர்ந்து யார் யார் சேர்ந்து வந்து இதுக்கு வந்து கொலாபரேட் வந்து பண்ணிருப்பாங்கன்னா ஐபிஎம்மும் ஐபிஎம் ஸ்கில்ஸ் பில்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்க 2 பேர் வந்து கொலாபரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இது ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அடுத்து வந்து இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்கும். அந்த யூனிவர்சிட்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரைஸ்ட் அப்படின்றது அதோட பேர் சரியா. அவை கூட சேர்ந்து ஒரு சென்டர் ஆஃப், அதாவது ஒரு ஏஐ சென்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐபிஎம் இனோவேஷன் சென்டர் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அதோட பேர். இதையும் பெங்களூர்ல தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிம்பிளான விஷயம், ஐபிஎம் 2 இன்ஸ்டியூட் கூட சேர்ந்து 2 ஏஐ சென்டர் வந்து கொண்டு வராங்க. 2மே பெங்களூர்ல வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். நடந்துச்சா? புரிஞ்சுச்சா? வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து 2 இன்ஸ்டியூட் சொன்னேன்னா, மணிப்பால் இன்ஸ்டியூட் ஒண்ணு, அதே மாதிரி வந்து கிரைஸ்ட் இன்ஸ்டியூட் ஒன்னு சொன்னேன்னா, அது 2 பத்தியும் போட்டிருப்பாங்க. இந்த மணிப்பால் இன்ஸ்டியூட் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணிருப்பாங்க கிட்ட வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி வந்து விடுவாங்க. அந்த மாதிரி வந்து
நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் 2025 வந்து விட்டுருப்பாங்க. அதுல வந்து தேர்ட் ரேங்க் வந்து எடுத்திருப்பாங்க. சரியா, இதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1969 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. இதுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து எப்ப கிடைச்சிருக்கும் கேட்டீங்கன்னா 2008 வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா, வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு கம்பெனிஸ். ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்கை ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி, இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா HEX20 அப்படின்னு ஒரு கம்பெனி. சரியா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த ஸ்கை ரூட்ன்ற என்னன்னு கேட்டீங்கன்னா ராக்கெட்டை உற்பத்தி பண்ற ஒரு கம்பெனி. சரியா, அதாவது ராக்கெட்டை பில்ட் பண்ற ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி தான். உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ராக்கெட்டை வந்து பில்ட் பண்றது. அந்த மாதிரி வந்து இவன் வந்து என்ன ராக்கெட்டை வந்து பில்ட் பண்ணியிருப்பானா, நம்மளே வந்து போன மாசமோ அதுக்கு முந்தான மாசமோ வந்து படிச்சிருப்போம். இந்த ஸ்கை ரூட் அப்படின்னு ஒருத்தவன் விக்ரம் 1, நல்லா வச்சுக்கோங்க, விக்ரம் 1 அப்படின்னு ஒரு ராக்கெட்டை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. பில்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த விக்ரம் 1 ராக்கெட்டை ஸ்பேஸுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. கரெக்டா வந்து ஆர்பிட்டுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. என்னடா வந்து இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தான் சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ராக்கெட் வந்து ஆர்பிட்டுக்கு வந்து போறது இது வரைக்கும் வந்து எந்தெந்த ராக்கெட்லாம் வந்து இந்தியா ராக்கெட் வந்து ஸ்பேஸோட ஆர்பிட்க்கு வந்து போயிருக்குன்னா அந்த மாதிரி, அதாவது இந்த இஸ்ரோ இருப்பாங்க பாத்தீங்களா, இஸ்ரோ பில்ட் பண்ண ராக்கெட், திருப்பி சொல்றேன், இஸ்ரோ பில்ட் பண்ண ராக்கெட் மட்டும்தான் வந்து இந்தியால இருந்து ஸ்பேஸுக்கு போயிருக்கு இது வரைக்கும். ஆனா வந்து இந்த ஸ்கை ரூட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜூலை மாசம் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து விக்ரம் 1 அப்படின்னு ஒரு ராக்கெட்டை வந்து விண்ணுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த ராக்கெட் வந்து ஸ்பேஸோட ஆர்பிட்டுக்கு வந்து போயிருக்கும். சரியா, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி, அதாவது இஸ்ரோவை தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி பில்ட் பண்ண ராக்கெட்டு இந்தியா சார்பா வந்து ஸ்பேஸுக்கு போனது இந்த ஒரு ராக்கெட் தான். அந்த ஸ்கை ரூட் பில்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா விக்ரம் 1 ராக்கெட்டு, அதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்ப எதுக்காக நான் இந்த விஷயம் சொல்றேன்னா, இந்த ஸ்கை ரூட் இருப்பான் பாத்தீங்களா, இந்த ஸ்கை ரூட்டும் நம்மளோட HES, அதாவது சேட்டலைட்டை பில்ட் பண்ற ஒரு கம்பெனி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் MOU சைன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்கை ரூட்ல வந்து ராக்கெட் வந்து இருக்கும், HES வந்து சேட்டலைட் வந்து இருக்கும். ஒரு சேட்டலைட் விண்ணுக்கு போகணும்னா என்ன தேவைப்படும், கண்டிப்பா ராக்கெட் வந்து தேவைப்படுமா. இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக MOU சைன் பண்ணிருப்பானா, இவனோட சேட்டலைட்டை இவனோட ராக்கெட்டை யூஸ் பண்ணி விண்ணுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 3 லான்ச்சஸ்க்காக MOU சைன் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சுச்சா, வழங்குச்சா, ஒரு மாதிரி குழப்பிச்சா? ஓகேடா, மொத்தம் வந்து ஒரு 3 லான்ச்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் லான்ச் வந்து எப்போ பண்ண போறாங்கன்னா 2027 Q4 வந்து பண்ண போறாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த HES20 இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேட்டலைட்டை வந்து விண்ணுக்கு அனுப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரீசெண்டா நம்மளே வந்து படிச்சிருப்போம், கைனடிக் ஆப்டிக்கல் யா அப்சர்வர் அப்படின்னு ஒரு சேட்டலைட், அவனோட 2வது சேட்டலைட்டை வந்து ஸ்பேசஸ் மிஷின் ஒரு மிஷின் இருக்கும். சரியா, டிரான்ஸ்போர்ட்டர் 17 அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் வழியா வந்து அவனோட 2வது சேட்டலைட் வந்து ஆல்ரெடி வந்து விண்ணுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு 3 அப்பாயின்மெண்ட் இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மணி லாண்டரிங் கேஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லா எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி லால வந்து ஏதாச்சும் வந்து முறைகேடு வந்து பண்ணிட்டாங்கன்னா இந்த கேசஸ் எல்லாம் வந்து யாரு வந்து விசாரிப்பாங்கன்னா இடின்னு சொல்லுவாங்க, இவங்க தான் வந்து விசாரிப்பாங்க. சரியா, அந்த இடியில ஒருத்தவங்களை வந்து டைரக்டரா வந்து போடுறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 2 வருஷம் டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க. அந்த 2 வருஷத்து கூட சேர்ந்து இப்போ வந்து 1 வருஷம் வந்து அவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். யாரடா எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா ராகுல் நவீன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகேவா, ஆக்சுவலா வந்து இவங்க வந்து 2024 இந்த பதவிக்கு வந்து வந்திருப்பாங்க. இவங்களோட டென்யூர் வந்து 2 வருஷம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த 2 வருஷம் டென்யூர் வந்து முடியுது. அதுல வந்து இவங்களை வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்றாங்க. எப்போ முடிவு பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, ஆகஸ்ட் 13, 2027 முடிவு வந்து பண்றாங்க. ஓகேவா, உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆபீசர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இருக்கும். அந்தபடி வந்து இந்த நவீனுக்கு வந்து எப்ப ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு கேட்டீங்கன்னா ஜூலை 31, 2027 வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஆனா வந்து இவரோட டென்யூர் வந்து எப்போ முடியுதுன்னு பாத்துக்கோங்க, ஆகஸ்ட் 13, 2027 தான் முடியுது. ரிட்டையர்மெண்ட்டையும் தாண்டி கொஞ்ச நாள் வந்து இவர் வந்து வேலை பார்ப்பாங்க. ஒருவேளை வந்து ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னா இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹங்கரியில அடுத்த பிரசிடென்டா வந்து ஒருத்தவங்க வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ரஸ் பாகா அப்படின்றது அவங்களோட பேர். சரியா, ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து எத்தனை பேர் வந்து ஃபேவரா அவுட் போட்டிருப்பாங்கன்னா 140 பேர் வந்து ஃபேவரா வந்து ஓட் போட்டிருப்பாங்க. 6 பேர் வந்து அகைன்ஸ்டா வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க.
இவர் வந்து வந்திருக்காரா, யாரா தூக்கிட்டு வந்திருக்காருன்னா தமாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு தான் வந்து இப்ப வந்து இந்த ஆண்ட்ராஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இவர் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 1991 2008 முடியும். நல்லா வச்சுக்கோங்க. 1991 2008 முடிவு வந்து யூரோப்பியன் கோர்ட்ல வந்து அதோட பேர் பார்த்துக்கோங்க. யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்கும். சரியா? அந்த கோர்ட்ல வந்து ஜட்ஜா வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து 2009 வந்து என்னவா வந்து இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹங்கேரி சுப்ரீம் கோர்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து பிரசிடென்டா வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். நடந்துச்சா? புரிஞ்சுச்சா? இந்த கதையை நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஹங்கேரி இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஹங்கேரியில ஒருத்தவர் இருப்பார். ஆர்பன் ஒருத்தவர் இருப்பாரு. அவரோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்த தமாஸ் இந்த அம்மாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட கட்சி தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 வருஷம் வந்து அரசாண்டு இருக்கும். சரியா? ரீசெண்டா என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து புதுசா வந்து ஒரு கட்சி வந்து வந்திருக்கும். யாரோட தலைமையில வந்து ஹங்கேரியோட பிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க, மகியார் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட தலைமையில வந்து புதுசா வந்து ரீசெண்டா வந்து அரசாண்டு அதாவது ரீசெண்டா வந்து அந்த 16 வருஷம் ஆட்சியை வந்து முறியடிச்சுட்டு அவங்க வந்து ஹங்கேரியில வந்து அரசால வந்து வந்திருப்பாங்க. சரியா? அதையும் நான் வச்சுக்கணும். சரியா? 16 வருஷம் கட்சியை வந்து முடிச்சு விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா மக்யார் அப்படின்னு ஒருத்தவர் வந்து அவர் தான் வந்து அந்த தலைவர். அவர் தான் வந்து ஹங்கரியோட பிஎம் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சிச்சா? விளங்குச்சா? கடைசியா சொன்னது இது வந்து நம்ம வந்து இந்த பிஎம் நியூஸ்லயே படிச்சிருப்போம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து எம்டிஎன்சிஓ வந்து போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஆஷிஷ் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. 5 வருஷத்துக்கு வந்து போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வந்து எம்டிஎன்சிஓ வந்து நந்தகுமார் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. உங்களோட டென்யூர் வந்து கண்டினியூ ஆகும். எப்போ முடியும் கண்டினியூ ஆகும்னா டிசம்பர் 31 2026 முடியும் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ நாங்க வந்து என்ன சொல்றோம்னா ஆஷிஷ் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜனவரி 1 2027 தான் வந்து எம்டிஎன்சிஓ வந்து ஆக போறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து இருப்பாங்க. இப்போதைக்கு நந்தகுமார் இருப்பாங்கப்பா, அதெல்லாம் ஓகே, அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. 2027 இருந்து ஆஷிஷ் சிங் வந்து வந்துருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எதனால வந்து இந்த மாற்றங்கள் நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா, பெயின் கேபிட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அவன் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மணப்புரம் பினான்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 18% ஸ்டாக் வந்து வாங்கியிருப்பாங்க. 18% ஸ்டாக் வந்து வாங்கியிருப்பாங்க. எவ்வளவு கோடி கொடுத்து வந்து வாங்கியிருப்பாங்கன்னா 4385 கோடி கொடுத்து வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த விஷயம் வந்து ஒரு ரேங்கிங். இது எந்த மாதிரி ரேங்கிங் கேட்டீங்கன்னா, இந்த ஃபேமிலி பிசினஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு ஃபேமிலில அப்பா அம்மா மகன் மகள் எல்லாருமே வந்து ஒரே பிசினஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்தியால இந்த ஃபேமிலி பிசினஸ் பண்றவங்கள யார் வந்து பணக்காரங்க அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. யார் வந்து இருப்பாங்கன்னா அருண் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த லிஸ்ட் வந்து விட்டுருப்பாங்க. இந்த லிஸ்டோட பேர் பார்த்துக்கோங்க, பார்க்லே பிரைவேட் கிளைன்ஸ் அருண் இந்தியா மோஸ்ட் வேல்யூபிள் ஃபேமிலி பிசினஸ் அப்படின்றது இந்த லிஸ்டோட பேர். என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முகேஷ் அம்பானி ஃபேமிலி இருக்கும் பாத்தீங்களா, அவங்க தான் வந்து டாப்ல இருக்காங்க. சரியா? கடந்த 3 வருஷமா வந்து இவங்க தான் வந்து டாப்ல இருக்காங்க. உங்களோட பிசினஸோட வேல்யூட ஒத்து வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 25.8 லட்சம் கோடி அப்படின்றது சொல்ல தெரியணும். 2வது இடத்துல வந்து கௌதம் அதானியும், 3வது இடத்துல வந்து சுனில் பாட்டி மிட்டலோட ஃபேமிலியும் வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதையும் தாண்டி இந்த வருஷம் நல்லா வச்சுக்கோங்க, இது முக்கியம். இந்த வருஷம் மட்டும் கடந்த 3 வருஷமா இந்த லிஸ்ட் வந்து விடுறாங்க. அதாவது 3 வருஷமா இல்ல, கடந்த வருஷமா வந்து இந்த லிஸ்ட் வந்து விடுறாங்க. ஆனா வந்து இந்த வருஷம் வந்து புதுசா ஒண்ணு வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. என்ன ஆட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஓகே, இந்த மாதிரி வந்து பிசினஸ் பண்றவங்க, அதாவது இந்தியன் பிசினஸ்ல இந்த மாதிரி டாப் அவங்க வந்து இந்த லிஸ்ட் வந்து நம்ம வந்து விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன ஆட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து எப்படி சொல்றது, எங்க அப்பா வந்து ஆல்ரெடி வந்து பில்லியனர், எங்க தாத்தா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பில்லியனர், அந்த மாதிரி இல்லாம நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து பில்லியனர் இருப்பேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க யாரு வந்து டாப் இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபேமிலி பிசினஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து விட்டுருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து யாரா டாப்ல இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அதானி தானே இந்த இருக்கு. ஆமா, கௌதம் அதானி ஃபேமிலி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து டாப்ல வந்து இருப்பாங்க. சரியா? 2வது வந்து சுனில் பாட் மிட்டல் வந்து 2வது வந்து இருக்காங்க. சரியா? வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபேமிலி பிசினஸ் மட்டும் மொத்தம் வந்து எவ்வளவு ஒருத்தன்னு கேட்டீங்கன்னா 77.8 லட்சம் கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. மொத்தமா வந்து இந்த மொத்தமா வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து இவங்களோட மொத்த ஒர்த்து வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 138 லட்சம் கோடி வந்து இருக்கு. சரியா? இந்த 300 ஃபேமிலிஸ்க்கு வந்து லிஸ்ட் வந்து விட்டுருப்பாங்க. அது வந்து எவ்வளவு ஒருத்துன்னு கேட்டீங்கன்னா 138 லட்சம் கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது 2024 கணக்குப்படி வந்து 27.5% வந்து அதிகம்.
என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு ஃபேக்ட் வந்து சொல்லுவாங்க. இந்த 300 ஃபேமிலியை வந்து சேர்த்தா மட்டும் அதான் வச்சுக்கோங்க. இந்த 300 ஃபேமிலி சேர்த்து வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுச்சா? இந்த 300 ஃபேமிலியை மட்டும் வச்சு ஒரு கண்ட்ரி இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து குளோபல் லெவல்ல இந்த எக்கனாமி வந்து அதிகமா வந்து எக்கனாமி வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல வந்து இவங்க வந்து 18வது இடத்துல இருப்பாங்க. இந்த 300 ஃபேமிலி மட்டும் இருந்தா மட்டும். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? 18th லார்ஜஸ்ட் எக்கனாமியா வந்து வந்துருவாங்க. அவ்வளவு சொத்து வந்து இவங்க வச்சிருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? என் போன் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் வேகமா சொன்னேன். பட் வந்து 1% வந்துருச்சு. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து படிச்சிருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஆக்ட் ஒண்ணு இருக்கும். சரியா? ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஆஃப் ஆயிடுச்சா? இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட தேசிய கொடி, அதே மாதிரி வந்து நம்ம ஜனகன மனகன இருக்கு பாத்தீங்களா, நேஷனல் ஆந்தம். இந்த ரெண்டு இதுக்கும் வந்து யாரையாச்சும் வந்து அவதூறு வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கொடுப்பாங்க. சரியா? அந்த வருஷத்துல 3ஆவதா வந்து ஒரு இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னத்த ஆட் பண்ணியிருப்பாங்க? புரிஞ்சுச்சா? இந்த ஜனகன மனைவியோ இல்லைன்னா வந்து நம்மளோட தேசிய கொடியோ அவதூறு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிக்கல வந்து தண்டனை வந்து கொடுப்பாங்க. அந்த வருஷத்துல ரீசெண்டா ஒரு இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல இதையும் இனிமே வந்து நீ வந்து அவமதிச்சேன்னா உனக்கு வந்து நாங்க வந்து தண்டனை தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட நேஷனல் சாங் வந்தே மாதிரம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணிருப்போம், இது வரைக்கும் வந்து அது வந்து பில் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்கன்றது படிச்சிருப்போமா. இப்போ வந்து அதுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஆல்ரெடி நம்ம வந்து படிச்ச மாதிரி ஒருவேளை இனிமே வந்து யாராச்சும் வந்து இந்த வந்தே மாதிரத்தை யாராச்சும் இனிமே வந்து இந்த வந்தே மாதிரத்தை வேணும்னே அவமானம் வந்து படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து ஃபைன் வந்து போடுவாங்கன்னா 3 வருஷம் வந்து சிறை தண்டனை, இல்லைன்னா வந்து ஃபைன், இல்லைன்னா வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து போடுவாங்க. ஒருவேளை இவன் வந்து கண்டினியூஸா அவமதிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து மினிமம் வந்து எவ்வளவு சிறை தண்டனை கேட்டீங்கன்னா 1 வருஷம் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? அந்த ஆக்டோட பேர் பார்த்துக்கோங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். 1971 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல வந்து 2 விஷயம் தான் இருந்திருக்கும், தேசிய கொடி, ஜனகன மனகன, இந்த 2 மட்டும் தான் இருக்கும். அதை வந்து இப்போ வந்து அமெண்ட் பண்றாங்க. 3ஆவதா வந்து வந்தே மாதிரத்தை வந்து ஆட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். அதுக்கு வந்து நம்ம வந்து பிரசிடென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? உங்களுக்கு தெரியுமில, இந்த வந்தே மாதிரம் அப்படின்றது வந்து எப்ப யார் ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்கன்னா பங்கிம் சந்திரா சாட்டர்ஜி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. எப்ப வந்து எழுதியிருப்பாங்கன்னா 1875. சரியா? 75 70ன்னு போட்டிருப்பாங்க, அதை மாத்திக்கங்க. 1875 நவம்பர் 7ஆம் தேதி வந்து எழுதியிருப்பாங்க. கரெக்டா வந்து அக்ஷய நவமி அப்படின்னு ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல் இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இதை வந்து எழுதியிருப்பாங்க. எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்கன்னா சான்ஸ்கிரிட்டையும் பெங்காலியும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்கும். சான்ஸ்கிரிட் பெங்காலி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜ்ல தான் வந்து எழுதியிருப்பாரு நம்ம பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. சரியா? எப்போ வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க வந்து ஒரு நாவல் ஒண்ணு இருக்கும், ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவல் இருக்கும். அதுல வந்து ஒரு மேகசின் ஒண்ணு இருக்கும். அந்த மேகசினோட பேர் என்னன்னு கேட்டா வங்கதர்ஷன் அப்படின்றதான் அந்த மேகசினோட பேரு. அந்த மேகசின்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த வந்தே மாதிரத்தை ஒரு புக்ல வந்து தனியா வந்து எப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்கன்னா 1882 வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்ப பாடி இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு செக்ஷன் நடந்திருக்கும். 1896 நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து பாடியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை ஸ்டான்ஸா வந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா 6 ஸ்டான்ஸா இருக்கும். என்னதான் 6 ஸ்டான்ஸா இருந்தாலும் இதுக்கு வந்து நேஷனல் சாங் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து எத்தனை ஸ்டான்ஸாக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்திருப்பாங்கன்னா 2 ஸ்டான்ஸாக்கு தான் வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? எப்ப அங்கீகாரம் வந்து கொடுத்திருப்பாங்கன்னா 1980 நம்மளோட பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, ராஜேந்திர பிரசாத். அப்போ வந்து 1980 அவர் தான் வந்து பிரசிடென்டா இருந்திருப்பாரு. அவர் தான் வந்து இந்த வந்தே மாதிரத்துக்கு முதல் 2 ஸ்டான்ஸாக்கு வந்து நேஷனல் சாங் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? இல்ல சில பல விஷயங்கள்லாம் வந்து தப்பா இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து மாத்திக்கங்க. சரியா? 1870 875 6 ஸ்டான்ஸாக்கும் வந்து நேஷனல் சாங் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. 2 ஸ்டான்ஸாக்கு தான் கொடுத்திருப்பாங்க. சரியா? இந்த 6 ஸ்டான்ஸாவையும் எவ்வளவு நேரத்துக்குள்ள வந்து பாடணும்னு கேட்டீங்கன்னா 3 நிமிஷம் 10 செகண்டுக்குள்ள வந்து பாடணும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம்னா 2 எம்ஓஐ. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சயின்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு எம்ஓஐ சென்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சென்ட் பண்ணிருப்பாங்கன்னா சிம்பிளான விஷயம், நம்ம ஆயுர்வேதா இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஆயுர்வேதாவையும்
ஆயில் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து அதோட குவாலிட்டி எல்லாம் வந்து இந்தியால வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. CCRAS அப்படின்னு ஒருத்தவங்களும் பியூரி ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சைன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுல என்ன சிறப்புன்னு சொன்னா, இந்த பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, இவன் வந்து இது வரைக்கும் 100 MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100வது MOU அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து ஆயுஷ் கூட சைன் பண்ற ஃபர்ஸ்ட் MOU இதுதான் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அடுத்து வந்து சில பிளஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, இவன் வந்து இது வரைக்கும் எத்தனை ஆயுர்வேதா ஸ்டாண்டர்ட் வந்து மேனேஜ் வந்து பண்றான்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 128 ஆயுர்வேதா ஸ்டாண்டர்ட் வந்து மேனேஜ் வந்து பண்றாங்க. சரியா? அதையும் தாண்டி வந்து இந்த ஆயுர்வேதா கீழ வந்து எத்தனை ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 243 ஸ்டாண்டர்ட் இருக்கு. இந்த 243 ஸ்டாண்டர்டை கடந்த 3 வருஷத்துல மட்டும் கொண்டு வந்தது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே, இந்த நியூஸ் முக்கியம். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டேர்ம் ஒன்று இருக்கும். அக்ரிடேட்டட் இன்வெஸ்டர் அப்படின்னு ஒரு டேம் இருக்கும். எங்க இருக்குது? ஓகேவா? ஆக்சுவலா வந்து அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் தான். இப்போ வந்து நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலா வந்து ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா அந்த ப்ராடக்ட்க்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ அவ்வளோ அப்படின்னு இருக்கும். சரியா? ஒருவேளை எனக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ், அதாவது செபியோட அக்ரிடேட்டட் இன்வெஸ்டர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து 1 லட்சம் 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். புரியுதா? உங்கள்கிட்ட அந்த ஸ்டேட்டஸ் இல்ல, என்கிட்ட அந்த ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து மினிமம் வந்து ஒரு 50 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? அக்ரிடேட்டட் இன்வெஸ்டர் என்னன்னு இப்போ ஒரு MOU சென்ட் பண்றாங்க. என்ன MOU சென்ட் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எலிஜிபிள் இன்வெஸ்டர் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ், அதாவது அக்ரிடேட்டட் இன்வெஸ்டர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கப்படணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து MOU சென்ட் பண்றாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா PMS பஜார் அப்படின்னு ஒருத்தவங்களும், அடுத்து இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து NSDL அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து MOU சைன் பண்றாங்க. எங்க வச்சு சைன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த PMS பஜாரோட ஒரு கான்க்ளேவ் வந்து பெங்களூர்ல வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இவங்க வந்து சைன் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சுயசரிதை, அதாவது ஆட்டோபயோகிராபியை வந்து எழுதியிருப்பாங்க. யாரு எழுதியிருப்பாங்கன்னா நம்ம ராம்நாத் கோவிந்த் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக் அப்படின்றது அதோட பேரு. இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மோடி தான் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு அசோசியேஷன் நியூஸ். யார் வந்து வாங்குறாங்கன்றது பாத்துக்கோங்க. NB ஹோல்டிங் கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து வாங்குறாங்க. எவ்வளவு ஸ்டாக் வந்து வாங்குறாங்கன்னா 49.9 ஸ்டாக் வந்து வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜியோ கிரெடிட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட வந்து 18,268 கோடி கொடுத்து 49.9 ஸ்டாக் வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கேதரிங், அதாவது ஒரு கூட்டமாக நடந்திருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க, சீஜன் வாய்ஸ் ஃப்ரம் த லூம் அப்படின்றது அந்த கூட்டத்தோட பேரு. எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கும். இதை ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு கான்க்ளேவ். அந்த கான்க்ளேவோட பேர் பார்த்துக்கோங்க, IIHT சுத்ரா 2026 அப்படின்றது அந்த கான்க்ளேவோட பேரு. இதை வந்து எங்க நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கும். ஹேண்ட்லூம் டெக்னாலஜிக்காக இந்தியால நடக்க ஃபர்ஸ்ட் கான்க்ளேவ் இதுதான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த தீம் கீழ வந்து நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா IIHT-யோட வேவிங் த ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் ஹேண்ட்லூம் அப்படின்னு ஒரு தீம் இருக்கும். அந்த தீம் கீழ தான் வந்து நடந்திருக்கும். அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஒரு கான்ஃபரன்ஸ், அதோட பேர் பார்த்துக்கோங்க, ரீஇமேஜினிங் அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்றது அந்த கான்ஃபரன்ஸோட பேரு. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எந்த தீம் கீழ வந்து நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து, அதாவது யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ ஓகே ஓகே ஓகேவா? இது ஆர்கனைஸ் பண்ண யாருன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து நம்ம நியூ டெல்லியில வச்சு இந்த கான்ஃபரன்ஸ்